ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு செம்மையான ஷின்சான் வீடியோ பார்க்க போகிறோம். போங்க, இது ஷின்சான் குரூப்புக்கும் சீட்டா குரூப்புக்கும் நடக்க போகிற ஒரு சூப்பரான போட்டி. பயங்கரமாக இருக்கும், சிரிப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும், சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல யோசினா கேமராமும் ஹே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பவுலிங் போட்டு விளையாட போகிறோம். அங்கே பார்த்தீங்களா எந்திரன் படம் வில்லன் மாதிரி ஒருத்தர் இருக்கார்ல, அவர் தான் நம்ம பிரின்சிபல் சார். அவர் தான் இப்போ உங்களுக்கு பவுலிங் போட்டு காட்ட போகிறாருன்னு சொல்ல, இப்போ பிரின்சிபல் சாரும் பசங்களா நல்லா பார்த்துக்கோங்க, இப்போ என் கையில் பால் இருக்கா, அங்கே ஏகப்பட்ட கோன் இருக்கா, இப்போ இந்த பாலை வச்சு அந்த அம்புட்டு கோனையுமே நான் ஒரே டைமில் அடிக்க போகிறேன். ஸோ கண் சிமிட்டாமல் நல்லா பாருங்கடான்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சார் அந்த பந்தை உருட்டி விடுவார். அத்தனை கோனும் அட் அ டைமில் கீழே விழும். பிரின்சிபல் சாருக்கு ஒரே பெருமை. இப்போ கூட்டத்தில் நின்றுட்டு இருந்த 2-3 பொண்ணுங்களும் ஹே இங்கே பாருடி, நான் இன்னைக்கு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு கக்கா புக்கன்னு சிரிச்சிட்டு இருக்காங்களா. உடனே நம்ம தலைவனும் சூப்பர்க்கா, நானுமே ரெட் கலர் ட்ரெஸ் தான், க்ரீஸ் நீங்கள் எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கை கொடுப்பானா. இப்போ பிரின்சிபல் சாரும் இங்கே நான் ஒருத்த மாஸ் காட்டியிருக்கேன், ஆனால் என்னைய டமாஸ் ஆக்கிட்டீங்களேன்னு சொல்லிட்டு மனுஷன் மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவார். இப்போ கசாமாவும் டே ஷின்சான், இங்கே நீயும் நானும் தான் டீம், எக்காரத்தை கொண்டு நம்ம 2 பேரும் சீட்டா டீம் கிட்ட தோக்கவே கூடாது, ஜெயிச்சே தீரணும். ஓகே நீ உன்னோட பாலை எடுன்னு சொல்ல நம்ம தலைவனும் பிடிச்சி இழுப்பான். உடனே மசாவும் தலை 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 தலைடா எருமை கையெடுன்னு சொல்ல நம்ம தலைவனும் சாரிப்பா ரெண்டும் ஒரே மாதிரி இருந்ததுனால கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்மா. இப்போ அந்த இடத்துக்கு சீட்டா வந்துட்டு என்ன கண்ணுங்களா ரெடி ஆகிட்டீங்களான்னு கேட்க நம்ம தலைவனும் வாப்பா புலித்தோல் போத்திய சீட்டா, ஆமாம் உன்னோட வாழை காணும்னு கேட்க சீட்டாவும் என்ன ஷின்சான் காலாங்காத்திலே உன்னோட வாழைத்தனத்தை என்கிட்ட காட்டுறியா, முடிஞ்சால் எங்களை போட்டியில் ஜெயிச்சுட்டு கலாய்ச்சிக்கோன்னு சொல்லிட்டு வாங்க மாஸ்டர்னு ஒருத்தனை கூப்பிடுவான். பார்க்கறதுக்கு போச்சனோட 2வது தம்பி போலியே இருப்பான். அப்படியே மெல்லமாக உருண்டுக்கிட்டே வருவான். பாலை எங்கே வச்சிருக்கான்ட்டு பாருங்க. இப்போ சீட்டாவும் இங்கே பாருங்க, எங்கள் தலையை சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க, இவர் பந்து வீசுறதுல பல பதக்கங்களை வாங்கியிருக்காரு, இவர் எதிர்த்து உங்களால் ஜெயிக்கவே முடியாதுன்னுமா. அதுக்கப்புறம் இவங்களும் ரூல்ஸை சொல்லுவாங்க. மொத்தமாக 6 ரவுண்டு நடக்கும், ஒரு ரவுண்டுக்கு ஒருத்தர் மொத்தமாக 2 முறை பந்து வீசலான்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே நம்ம தலைவன் இஷ்டத்துக்கு பந்து எடுத்து இஷ்டத்துக்கு உருட்டி விடுவான். ஒரு கோன் கூட கீழே விழாது. இப்போ சீட்டாவோட டீம்மேட்டும் டேய் 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 யார்டா நீ, கொஞ்சம் கூட உனக்கு டிசிப்ளினே இல்லை, ஸ்டார்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி பந்தெல்லாம் உருட்டி விடுறோன்னு சொல்லிட்டு இவன் கத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவங்களும் ஸ்டார்ட் சொல்ல ஃபஸ்ட்டு சீட்டாவோட ஃப்ரெண்டு உருட்டி விடுவான். ஒரே அடி 10 கோனுமே காலி, ஸ்ட்ரைக்கு. இப்போ அடுத்து சீட்டா உருட்டி விடுவான், ஒரே அடி. ஆனால் 6 கோன் தான் கீழே விடும், 4 கோன் பாக்கி இருக்கும். இப்போ கசமாவும் அவங்க மொத்தமாக 16 கோனை கீழே தள்ளிட்டாங்க, அந்த சீட்டா பேருக்கு தான் புலி, நான் உண்மையிலேயே புலிடான்னு சொல்லிட்டு ஒரு பால் எடுத்து உருட்டி விடுவான். மொத்தமாக 7 கீழே தள்ளுவான், 3 பாக்கி இருக்கும். ஸோ அடுத்து இன்னொரு பால் எடுத்து அந்த 3யுமே கீழே தள்ளிடுவான். ஆனால் கசமாக 2 சான்ஸ் எடுத்துப்பான். இப்போ நம்ம தலைவனும் இப்போ என்னோட திறமையை காட்டுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு உருட்டி விடுவான். அது எது மேலேயுமே படாமல் ஃபவுல் ஆகிடும். 2வது சான்ஸ் இருக்குல்ல இப்போ பாருன்னு சொல்லிட்டு திரும்பி உருட்டி விடுவான், மறுபடியுமே ஃபவுல் ஆகிடும். இப்போ கசாமாவும் ஏன்டா பந்தை உனக்கு நேராக கூட உருட்ட தெரியாதான்ட்டு ஷின்சானை முறைக்க நம்ம தலைவனும் ஏன்டா என்னை சைட் அடிக்கிறேன்னு கேட்க கசாமாவும் ஐயோ இவனை வாலண்டியரை என் டீமில் எடுத்தல, என் புத்தியை தான்டா ஸ்லிப்பர்ஸில் அடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருப்பான். இப்போ சீட்டாவோட ஃப்ரெண்டும் நீ புலம்பிட்டே நான் ரவுண்டு 2K ரெடின்னு சொல்லிட்டு பந்து எடுத்து உருட்டி விடுவான். 10க்கு 10 கோனுமே கீழே விழுந்துடும். இப்போ கசாமாவும் ஸ்கோர் போர்டில் இப்போ அவங்க தான் லீடிங்கில் இருக்காங்க. 2 in the mind 4 in the fingerன்னு கால்குலேஷன்லாம் போட்டுட்டு டே ஷின்சான் இந்த முறை நீ 10யுமே கீழே தள்ளணும்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்ப்பான். பார்த்தாங்க ஷின்சான் இருக்க மாட்டான். ஷின்சான் எங்கடான்னு கேட்க மசாவும் அவன் அர்ஜென்ட்டாக ஆய் வருதுன்ட்டு போயிருக்கான்ப்பான்னு சொல்ல கசாமாவுக்கு அவமானமாக போயிடும். அடுத்து நம்ம தலைவனும் அங்கே வந்துடுவானா. கசாமாவும் எங்கடா போனேன்னு கேட்க நம்ம தலைவனும் அவசரமாக வந்ததுன்ட்டு போனேன், சொல்லிட்டாடா போக முடியும்னு சொல்லிட்டு அந்த ஆரஞ்சு கலர் பால் எடுத்து இப்போ பயங்கரமாக உருட்டி விடுவான். நல்லா தான் போகும், பட் ஃபினிஷிங் சரியில்லையே, அப்படியே ஓரமாக போயிட்டு ஃபவுல் ஆகிடும். இப்போ சீட்டாவோட ஃப்ரெண்டும் இவனுங்க வேலைக்காக மாட்டானுங்க, இந்த போட்டியை நானே இப்போ முடிச்சு வைக்கிறேன். ஆமாம் இங்கேருந்து என்னோட ஆரஞ்சு கலர் பால் எங்கன்ட்டு தேடிட்டு இருப்பான். அதை நம்ம ஷின்சான் எடுத்து போட்டதே இவனுக்கு தெரியாது. இப்போ சீட்டாவும் இந்த பாருங்க அந்த பால் வந்துருச்சுன்னுமா. இப்போ அவன் அந்த பாலை கையில் எடுப்பான். பால் ரொம்ப ஈரமாக இருக்குமா, என்னடா இதுன்ட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ நம்ம தலைவனும் அவனோட கையை காய வச்சுட்டு இருப்பான். கசாமாவும் டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க நம்ம தலைவனும் பாத்ரூம் போயிட்டு கையை கழுவாம வந்துட்டேன், அதான்ப்பா இப்போ காய வச்சுட்டு இருக்கேன்மா. இதை கேட்ட சீட்டாவோட ஃப்ரெண்டும் அட கடவுளே, என்னோட பொக்கிஷமான இந்த பாலை கையை கழுவாமல் அப்படியே தொட்டுட்டானா, இது எப்படி நடந்தது, இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு
பாலை அவன் அழுக்கு கையால் தொட்டதுக்கே இவன் தேம்பி தேம்பி ஆள ஆரம்பிச்சிருவான். அப்படியே அழுமுஞ்சோடு அப்படியே பாலை உருட்டி விடுவான். லெஃப்ட் சைடுக்காக ஒதுங்கி போயிடுமா, ஒன்று கூட கீழே விழாது. 2வது முறை ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு திரும்பியும் உருட்டி விடுவான். ரைட்டு சைடுக்காக ஒதுங்கி போயிடும். மறுபடியும் ஒன்று கூட கீழே விழாது. சோகத்தின் சோகத்தில் அப்படியே சொங்கி போய் உக்காந்துட்டு இருப்பான். இதை பார்த்த சீட்டால் என்னோட மாஸ்டருக்கே இந்த நிலைமையான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இப்போ நான் உருட்டி விடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே உருட்டி விடுவான். நாளே நாளை தான் கீழே தள்ளுவான். இதை பார்த்த கசாமாவும் ஆஹா இவனுங்களோட மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு, இதுதான் இந்த பேட்டை பாயறதுக்கான நேரம்னு சொல்லிட்டு ஒரு பால் எடுத்து உருட்டி விடுவான். 10க்கு 10 எல்லாமே கீழே விழுந்துடும். ஷின்சான் இதுக்கடுத்து எல்லாமே உன் கையில் தான் இருக்குது, இதே மாதிரி நீயும் பண்ணுன்னு சொல்ல நம்ம தலைவன் அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்துட்டு எவ்வளோ மெல்லமாக உருட்டி விட முடியுமோ அவ்வளோ மெல்லமாக உருட்டி விடுவான். கசாமாக்கெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. ஆனால் அந்த பந்து கரெக்டாக போய்ட்டு எல்லாத்தையுமே கீழே தள்ளிடும். கசாமாக்கும் செம்ம சந்தோஷம். இப்போ 2 பேரோட ஸ்கோருமே அப்படியே ஒரே லெவலில் ஆகிடும். இப்போ பிரின்சிபல் சாரும் திடீர்னு இந்த போட்டியில் ஒரு திருப்பம், நல்லா ஆடிட்டு இருந்த சீட்டானுக்கோ திடீர்னு சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா சொதப்பிட்டு இருந்த ஷின்சானுக்கோ திடீர்னு நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விறுவிறுப்பான போட்டியில் கடைசி ரவுண்ட் ஆரம்பிக்க போது, யார் ஜெயிப்பான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இவர் அப்படியே பரபரப்பை ஏற்றி விடுவார். இப்போ சீட்டாவோட ஃப்ரெண்டும் கூல் பாடி பந்து ஈரமாக இருந்ததுனால லைட்டாக நொந்து போயிட்டேன், இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு, முழு திறமை இப்போ நான் காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு பந்தோட சேர்ந்து அப்படியே சூறாவளி போல் சுற்றிட்டு பந்தை மட்டும் தனியாக அனுப்பி விடுவான். அதனால சுற்றிக்கிட்டே வந்து எல்லாத்தையுமே அடிக்கவும் பாருங்க, ஸ்ட்ரைக்கு. எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கசாமாவும் ஐயோ இந்த பையனுக்குள்ளே இப்படி ஒரு திறமையா ஷின்சான்ட்டு திரும்பி பார்ப்பான். நம்ம தலைவன் பேக்கை கொண்டு போயிட்டு காய வச்சுட்டு இருப்பான் காற்றுல. கசாமா பார்த்துட்டு சே இவெல்லாம் திருந்தவே மாட்டான், ஷின்சான் நீங்கள் வாடா இப்போ உன் கையில் தான்டா கேம் இருக்குன்னு சொல்ல நம்ம தலைவனும் நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிறது கிளம்பிடுவான். கசாமாக்கெல்லாம் ஒரே அவமானமாக போயிடும். ரொம்ப நேரம் கழித்து திரும்பி நம்ம ஷின்சான் வந்துடுவானா, கையில் வேற ஒரு ஒயிட் கலர் பாலை கொண்டு வருவான். வீடியோ ஸ்டாப் பண்ணுங்கள், உங்களுக்கு இது என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ண முடியுதா? கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்ட்டு பார்ப்போம். இப்போ நம்ம தலைவனும் கையில் கொண்டு வந்த ஸ்பெஷல் பாலை வச்சு தூக்கி எறிவான். அதனால வேகமாக உருண்டுக்கிட்டே போயிட்டு எல்லாத்தையுமே கீழே தள்ளிடும். ஸ்ட்ரைக்கு. கீழே தள்ளினது மட்டும் இல்லை, திருப்பி அவன் கைக்கே வந்துடும். இப்போ 2வது முறை மறுபடியும் அந்த பந்தை தூக்கி எறிவான். அதனால சுற்றிக்கிட்டே போயிட்டு எல்லாத்தையுமே ஒரே அடியில் கீழே தள்ளிடும். திருப்பி அவன் கைக்கே வந்துடும். இப்போ 3வது முறை மறுபடியும் அந்த பாலை யூஸ் பண்ணி அடிப்பான். 10க்கு 1 பக்காவாக கீழே விழுந்துடும். அதுக்கடுத்து என்ன, இப்போ ஸ்கோர் போர்டில் ஒரு திடீர் மாற்றம். நம்ம ஷின்சான் டீம் பேக் டு பேக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால அவங்களுக்கு வின்னு கொடுத்துருவாங்க. சீட்டாவோட முகம் தான் ஓடி போயிடும். நம்ம தலைவனும் சீட்டாக்கு டாட்டா சொல்லிட்டு இருப்பானா. இப்போ பிரின்சிபல் சாரும் இன்றைய போட்டி சரி கைஸ், நடுவில் டங் ட்விஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு போட்டின்றத சொல்கிறதுக்கு எத்தனை போராட்டம். ஓகே ஷின்சான் டீம் வின்னுன்னு சொல்ல அவ்வளோதான், இவனுங்களுக்கு செம சந்தோஷம். இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் என்ன முடிவு தான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் எபிசோட் ஸ்பெஷலாக பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் மைண்ட் வாய்ஸ் புரியுது, போட்டுட்டு தான் மறு வேலை பார்ப்பேன்ட்டு. நிச்சயமாக போடுவோம், என்னைக்கு போடுவோன்னு தெரியாது, ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் நிச்சயமாக போடுவோம். ஸோ கமெண்ட்டுக்காக கழுகு மாதிரி காத்துட்ருப்பேன். எதையாச்சும் பண்ணிவிட்டு போங்கடா. ஓகே இதோட முடிச்சுப்போம். டாட்டா பை பாய்.